பொருள் உணர்ந்து சிறிய ஹதீஸை மனனமிடுவோமா? அன் முஆவியத் பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுமா கால சமிஅத்து நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அன் முஆவியத் பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரலியல்லாஹு அன்ஹுமா அப்படின்னா அன்ஹுமா, இந்த ஹுமா அப்படிங்கிறது வந்து அவர்கள் இருவர் அப்படின்னு அர்த்தம். அப்போது அவர் ரலியல்லாஹு அன்ஹுமா அப்படின்னா அவர்கள் இருவர் மீது அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. கால கூறினார்கள், அதாவது முஆவியத் பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுமா கால, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கூறினார்கள். அவர்களுடைய தந்தை பெயரோடு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. என்ன சொன்னாங்க? சமிஅத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம யகூலு. சமிஅத்துனா நான் கேட்டேன், அன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூலு கூறினார்கள், அதாவது அவர்கள் கூற நான் கேட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன். மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். மன் அப்படின்னா யார், எவர் அப்படின்னு அர்த்தம். யூரிதில்லாஹு அல்லாஹ் நாடுகிறானோ, பிஹி அவருக்கு, ஹைரன் நலவு நன்மை, யுஃபக்கிஹு அதாவது விளக்கத்தை, ஃபித்தீனி மார்க்கத்தில். இந்த யுஃபக்கிஹு அப்படிங்கிறது வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறது, அதாவது குர்ஆன் சுன்னாவை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, புரிந்து கொள்ளுதல், கிரகித்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல், உள்ளடக்கி கொள்ளுதல் அப்படிங்கிற மீனிங் எல்லாமே கொடுக்கும். ஸோ ஃபித்தீனி மார்க்கத்தில், இஸ்லாத்தில் அப்படின்னு அர்த்தம். அப்போது இது எப்படி பொருள் கொள்ளணும்? எவருக்கு அல்லாஹ் நன்மை புரிய நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை தருகிறான். இன்னொரு தடவை சொல்லலாம், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். எவருக்கு அல்லாஹ் நன்மை புரிய நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை தருகிறான். அல்ஹம்துலில்லாஹ்.